ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடலி சேனல். நான் சுகுமார். நம்மளோட சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கே இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பெருசாகவே அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட்டை இந்த சைஸில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி. மொபைல் தான் இது. குழந்தைங்க விளையாடுற மொபைல் கிடையாது, பெரியவங்க யூஸ் பண்ணுற மொபைல். இந்த மொபைலை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் இருக்குது. பட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இப்போ நான் லீக் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் ஃபோன் பேசுனீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜென்ஸ் பேசுனீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் லேடிஸ் வாய்ஸில் வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் இது கன்வெர்ட் ஆகுது. எந்த ஒரு அப்ளிகேஷனும் இதில் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷல் இருக்குது. இன்னும் இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு குட்டி மொபைலுக்கு ஒரு குட்டி அன்பாக்ஸுமே இருக்குது. பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், இயர் பிளக், மைக்ரோ USB கேபிள் அண்ட் ஃபைனலாக ரொம்ப குட்டியான க்யூட்டான ஒரு ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பழைய மாடல் 1100, 3300 இந்த நோக்கியாவோட மாடல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. உங்களுக்கும் அது மாதிரி வந்ததா என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபோனை பார்க்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். பேக் சைட் பேனலை ஓப்பன் பண்ண முடியும். உள்ளே 250 mAh இருக்க ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாம், SD கார்டுமே இதில் போட்டுக்கலாம். 64 GB வரைக்கும் சப்போர்ட்டோடையும் வருது. ஸோ இப்போ மொபைல் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம் கார்டு போட்டிங்க அப்படின்னா கரெக்டான டைம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிம் கார்டு ஒர்க் ஆகும். ஏர்டெல் சிம் நான் செக் பண்ணேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமாக நீங்கள் கால் பேசலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக இதுலேயே நீங்கள் கால் பண்ணி அப்படியே நீங்கள் காதில் வச்சு ஃபோன் பேசிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை ப்ளூடூத்தில் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் கால் போயிடும். இதில் நீங்கள் பேசிக்க முடியும் இதை காதில் மாட்டிட்டு. ஸோ உங்கள் ஃபோனை டச் பண்ணாமல் நீங்கள் சார்ஜில் போட்டுட்டிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை வச்சு நீங்கள் பேசிக்கலாம், கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாக இதில் ஃபோன் கான்டாக்ட்லாம் சேவ் பண்ணிக்கலாம். மெசேஜ் யாருக்குனா சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே சென்ட் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா SD கார்டு மூலியமாக சாங் ஏற்றி இதிலேயே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் சாங்ஸை ப்ளே பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணியும் நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும். ஸோ நார்மல் பழைய ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் மற்றதெல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நார்மல் ஃபோன் மாதிரி தான் இதுவுமே நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் டேரெக்டாகவே ப்ளூடூத் இயர்ஃபோனாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே இயர் பிளக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பின்னாடி மட்டும் அந்த ஸ்பீக்கரில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக காதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் வந்தது அப்படின்னா பேசுறது இல்லை சாங்ஸ் கேட்குறது அப்படின்றதும் நீங்கள் இதில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரே இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸோட வருது. அண்ட் ஃபைனலாக எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஜென்ஸ் கால் பண்ணி யாருனா பேசுகிறீங்க அப்படின்னும் போது லேடிஸ் வாய்ஸில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கணும் அப்படின்னா செம ஃபன்னாக இருக்குது. நான் 2-3 பேர்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன், செம காமெடியாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன ரெக்கார்ட் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்கும் போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, பக்கத்தில் சுகுமார் இருக்காரா? கொஞ்சம் கொடுங்களேன். ஹலோ, சுகுமாரா? நான் கீர்த்திகா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களை ஃபோன் பண்ணி லேடிஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இது லேடிஸ் வாய்ஸே கிடையாது. நார்மலாக இந்த ஃபோனை வச்சு கூட ஏமாற்ற முடியும். எப்படி இருந்தது வாய்ஸு? ஸோ கேட்டிருப்பீங்க, செமையாக இருக்குல்ல. அப்படியே நான் பேசினது தான் அது. டோட்டலாகவே வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது இப்படிலாம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஓகே. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக யாருக்குனாலும் கால் பண்ணுறது போல் இந்த மொபைலில் கால் பண்ணுங்கள். சைடில் இருக்கக்கூடிய மெனு போனீங்க அப்படின்னா மேஜிக் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உமன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும், டோட்டலாகவே அது கேர்ள் வாய்ஸில் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே பேசுங்க. அது பையனா பொண்ணா அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நீங்களும் யாருக்கிட்டனாலும் ஃபன்னாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும். ரிஸ்க் எடுக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஓகே, ரொம்பவே குட்டியாக க்யூட்டான மொபைலில் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக நீங்கள் ஏற்கனவே நோக்கியா ஃபோன் பழசு யூஸ் பண்ணீங்கன்னா அதே போல தான். பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக உங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கணும், க்யூட்டாக இருக்க கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் banggood.com வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நார்மலாக இது 3000 4000 அப்படின்னு போட்டிருக்கு அமேசான்லாம். பட் banggood.comல 900 தான் கொடுத்துருக்காங்க. பட் இது 750 கூட நான் பார்த்தேன் இதோட ப்ரைஸ் ஸோ டோட்டலாக ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆகுதோ அது ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ ரியலாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை இது வித்தியாசமாக இருந்ததா அப்படின்ற உங்கள் கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.